சரி. இந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில இந்த சோசியல் மீடியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. 2021ல குறிப்பா அந்த ஐடி ரூல்ஸ் வந்தப்போ, திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தினுடைய இறுதி காலகட்டத்தில அவேர்னஸ் இல்ல, ஸ்டேட் லெவல் மெக்கானிசம் இல்ல, டிஜிட்டல் கிரீவன்ஸ் சிஸ்டம் இல்ல. அதிமுக ஆட்சியில மைனாரிட்டிஸ் மீது தாக்குதல் நடந்தபோது, பெண்களுக்கு எதிரான ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் நடந்தபோது, கேஸ்ட் கம்யூனல் ஹேட் போஸ்ட்டு ஃபேக் மோஃப்டு இமேஜஸ் சமூக வலைதளங்களில் பரப்பும்போது அதிமுக அரசாங்கம் ஸ்ட்ராங்காக கண்டெம்ட் கூட பண்ணலை. அது ஒன்று. அடுத்ததாக சிம்பிளாக சொல்லணும்னா ஐடி ரூல்ஸ் வந்ததும் ஆக்ஷன் இல்லாதது இன்கம்பட்டன்ஸ் தான். ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தது பொலிட்டிக்கல் கோவர்டன்ஸ் வச்சுக்கலாம். சரி, அடுத்ததாக இன்னொன்று வருவோம். திருத்தணி விவகாரத்தில் ஏன் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ட்விட்டருக்கு அனுப்புச்சு அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். ஏன்டா கண்டதெல்லாம் பேசுகிற, ஏன்டா இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கான பதில் சொல்ல முடியும். இதை அனுப்புனது திமுக இல்லை, ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இல்லை கீழே இருக்க அமைச்சர்களோ இல்லை இந்த சோஷியல் மீடியா சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர்களோ யாரும் அனுப்பலை. லீகலாக காவல்துறை சார்ந்து இருக்கக்கூடியது அங்கேருந்து அப்படியே கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அது ஏன் அனுப்புனாங்க அப்படின்னா, திருத்தணி விவகாரத்தில் மைனர் கிட்ஸ் இன்வால்வ்டு. அறிவு வேண்டாமா? 16-18 வயசு கீழே இருக்கிறவர்களுடைய முகங்களை காட்டக்கூடாதுன்னு சட்டமே சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. நம்ம கேட்டுதான் ஆகணும். அவன் ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும், அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவனை வந்து அதை காட்டக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பரில் வரும், சைதாப்பேட்டையை சேர்ந்த லதா வயது 16 அப்படின்னு போட்டு பிராக்கெட்டில் ஊர் பெயரும் மாற்றப்பட்டுள்ளதுன்னு வரும். ஏன்? அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. சுயநலம் சந்தர்ப்பம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்துல அது தப்பு செஞ்சிருச்சு, இருக்கட்டு போட்டோம். அதை இப்போவே அம்பலப்படுத்திட்டா நாளைக்கு இந்த சமூகத்தில் அந்த பொண்ணை அங்கீகரிக்க மாட்டாங்க, அது ஒரு குற்றவாளின்னு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ இது மேலும் மேலும் குற்றவாளியா மாறும். அதனால அதனுடைய அடையாளத்தை வெளியில காட்டக்கூடாது. அதனால தான் மாற்றி அந்த செய்திகள்லாம் எத்திக்ஸோட இயங்குச்சு. அந்த செய்திகள் எத்திக்ஸோட இயங்குச்சு. அதனால தான் பேர், வயது, ஊர் எல்லாத்தையுமே மாற்றி செய்தித்தாளில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி வருது? அவன் ஜாதி பேர்லேருந்து எல்லாத்தையும் வெளியிடுற அளவுக்கு இந்த ஊடகம் வந்து வெக்கங்கட்டு போய் கிடக்கு.